Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த கனெக்டிகட்டுக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. அதில் முக்கியமானது என்னன்னா, அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் முதல் முறையாக இங்கு தான் வரையறுக்கப்பட்டது. இந்த பாறை எல்லாத்தையும் உடைச்சு அதுலேருந்து இது மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இந்த சிட்டியில் பார்க்க முடியும். இங்கே இருக்கவங்களை பார்க்கலே மனசுக்கு அப்படியே ஆறுதலாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்காங்க. இந்த ஓல்டஸ்ட் ஏரியாவில் இந்த திண்ணை வச்சு கட்டியிருக்கக்கூடிய வீடுகளை நிறைய பார்க்கக்கூடியது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இது ஆல் ஓவர் யூஎஸ் இருக்கான்னு தெரியல, பட் இந்த ஸ்டேட்டில் ரொம்ப பிரபலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டவுன்லையும் இந்த மாதிரி ஹாபி ஃபார்மிங்கை பார்க்க முடியும். இந்த பொம்மை ஹெலிகாப்டரு, இதை கொஞ்சம் பெருசாக பறக்கக்கூடிய கருவிகள்லாம் இருக்கும்ல, அதை கொண்டாந்து வச்சு விளையாடுறதுக்கு உள்ள பெரிய இடமா. இது அயனிங்க்கு போட்டு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் மல்டி மில்லியனர் இல்லை ஒரு மில்லியனராக இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. என்ன பாஸ், அயனிங் போட்டு வாங்குறதுக்குலாம் மில்லியனராக இருக்கணுங்கிறீங்க? எல்லாம் பழசு, அம்பூட்டும் பழசு, ஆனால் பார்க்கையில புதுசுமா இருக்கும். இந்த கனெக்டிகட்டுக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. அதில் முக்கியமானது என்னன்னா, தனிநபர் வருமானம் என்பது அமெரிக்காவிலே அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து கனெக்டிகட். இதுதான் கனெக்டிகட்டினுடைய கேபிட்டல் ஹார்ட்ஃபோர்ட். எல்லா முக்கியமான அலுவலகங்களும் இருக்கக்கூடிய இடம், அந்த நகர்பகுதி அடிமாங்க. இது ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் ஓல்டு பில்டிங் தாங்க. ஓல்டஸ்ட் சிட்டி. 50 மாநிலங்களை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவில் 5வது மாநிலம் இதுதான். அப்படின்னா பார்த்துங்க இது எவ்வளோ ஓல்டஸ்ட் மாநிலமாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நம்ம பின்னால் நீங்கள் பார்க்குறது பிரவுன் ஸ்டோனில் கட்டப்பட்ட கட்டிடம். இது மாதிரி நிறைய கட்டிடத்தை இங்கே பார்க்கலாம். எல்லாமே ஓல்டு பில்டிங்ஸு. இந்த பிரவுன் ஸ்டோனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பனிப்பாறைகள் அப்படியே நகர்ந்து அரிச்சிட்டு அப்படியே வரும்ல, அப்போ கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே இழுத்துட்டு வந்து இறுகிடும். கடைசியில் அது பாறையாகும். அந்த பாறையை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுனால ஒரு ப்ரௌன் கலர் வருமா, அதை உடச்சி இப்படி கட்டியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான ஹார்ன் அடிக்காதா தம்பி, அமெரிக்காவில் ஹார்ன் அடிக்க மாட்டான்னு சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் எங்கன்னா ஊருக்கு அங்கிட்டு டவுன் டவுனில் பூரா பேர் எல்லாம் பண்ணுவான். உயிரை வாங்குறேன் நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன கூட்டம் இருக்க இடத்துல எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கான். கூட்டம் இல்லாத இடத்துல அமைதியாக போகிறத வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் அமைதியாக இருக்காங்கன்னு முடிவு பண்ண முடியாது. ஓகே, அந்த பாறை எல்லாத்தையும் உடச்சி அதுலேருந்து இது மாதிரி நிறையா பில்டிங்ஸ் இந்த சிட்டியில் பார்க்க முடியும். இது ஒரு ஸ்பெஷல், இந்த ஊருடைய முக்கியமான ஸ்பெஷலில் இது ஒன்று. அப்படியே திருப்புங்க கேமராமேன், அந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் கூட காட்டுங்க. இப்போ நம்ம பின்னால் பார்க்குறது வந்து கனெக்டிகட்டினுடைய கேபிட்டல், அதாவது கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர் சட்டமன்றம் மாதிரி, நம்ம தலைமைச் செயலகம் மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா பில்டிங்கு. இப்போ ஆக்சுவலாக சட்டசபை உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கான். அதனால தான் இந்த பக்கம்லாம் பார்க்கிங்லாம் அலவுடு கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதிராப்பில் இருக்க பகுதியை பாருங்கள், அப்படியே ஒரு க்ரீனிஷ் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பச்சை பசேன்னு ஐயா உட்காந்துருக்காங்க. இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது மாதிரி ஒரு புனைப்பெயராக அல்லது ஏதோ ஒன்று அடிஷ்னலாக ஒரு டேக்லைன் மாதிரி ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் அப்படிவாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் முதல் முறையாக இங்கு தான் வரையறுக்கப்பட்டது. அப்படிங்கிறனால இந்த ஸ்டேட்டுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அதோடைய கேபிட்டல் உள்ளே உட்காந்து பாலிசி டெசிஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு பின்னால் நீங்கள் பார்க்குற இந்த கூம்பு வடிவம் ஒன்று இருக்குல்ல, ஒரு கோல்டன் கலர் கூம்பு வடிவம், அது வந்து நம்ம ஹைகோர்ட் மாதிரி எல்லாமே ஒரு ஏரியாவில் இருக்குது. கவர்னர்ஸ் ஆஃபீஸு, கேபிட்டல் பில்டிங், கோர்ட்டு, இதெல்லாம் இதே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அமெரிக்காவினுடைய பொருளாதார சுழற்சி என்பது இங்கே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாருமே பெரும்பாலும் ஒத்துப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த இன்சூரன்ஸுக்கான ஒரு கேபிட்டலாக இதுதான் சொல்கிறாங்க. அது வேர்ல்டோடைய இன்சூரன்ஸ்க்கான கேபிட்டலே இங்கே தான் அப்படிங்கிறாங்கன்னா, அப்படி இன்சூரன்ஸ் அலுவலகங்கள் தொடங்கி அதுக்கான பரிவர்த்தனைகள் தொடங்கி எல்லாம் இங்கே தான் நடக்குது. அதுக்கான ஆஃபீஸை எக்கச்சக்கமாக அந்த டவுன் டவுனில் நம்மளால் பார்க்க முடியும். ஹாலின்ஸ் வில்லி, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வில்லேஜ் ஆஃப் அமெரிக்கா. வில் அப்படின்னு வந்துட்டால அமெரிக்கா முழுக்க அது வில்லேஜ் அப்படிங்கிற பெயர் கொண்டதாக இருக்கும். அதிகபட்சம் இங்கே ஒரு 3500 பேர் தான் இருக்காங்க. ஒரு 4-5 தெரு தான் இருக்குது. இன்னும் அந்த பழமை மாறாமல் பத்திரமா வச்சுருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்குது, ஃபேக்ட்ரிஸ்லாம் அந்த காலத்தில் இங்கிருந்து இயங்கி இருக்குது. ஹேமர் செய்கிறது, ஆணி, சவுத் அமெரிக்கா முழுக்க இங்கிருந்து தான் நிறைய பொருட்கள் போயிருக்குது. அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் அந்த பக்கம் இருக்குது. பட் இப்போ இதெல்லாம் பெருசாக செயல்படலை. இங்கே இருக்கக்கூடிய கடைகளுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் முன்னால் என்னெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் கடைகளுடைய பேரும் கூட வச்சிருக்கிறாங்க. பட் இங்கே இருக்கவங்கலாம் பெருசாக எங்கேயும் வெளியிலே போக மாட்டாங்க அப்படின்னு தோணுது. இங்கே இருக்கவங்களை பார்க்கலே மனசுக்கு அப்படியே ஆறுதலாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்காங்க. சத்தமே கிடையாது. மண்டே இன்னைக்கு திங்கக்கிழமை எதுவும் கடையெல்லாம் மூடி இருக்காங்க. ஏன்னா சண்டே ஒர்க் பண்ணுவாங்களாம். அதில் பெரும்பாலும் கடைகள்லாம் மூடி இருக்காங்க. பரபரப்பு இல்லாமல் நம்ம ஊரில் 2 பாட்டிங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களே கிராமத்தில்,
அது மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய டாப் 10 பியூட்டிஃபுல் சாம்ஃபுல் வில்லேஜ் அப்படின்னு ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தெருக்கள், வீடுகள், இங்கே இருக்கக்கூடிய வசதிகள், மனிதர்கள், அமைதியான வாழ்க்கை, இப்படி பல கூறுகளை உள்ளடக்கி இதை சொல்கிறாங்க. அப்படி ஒரு கிராமத்துக்கு வர்ற வாய்ப்பு நமக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி தான். இப்போ நம்ம நிற்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டால் ஹாபி ஃபார்மிங். அது என்னடா அது ஹாபி ஃபார்மிங் அப்படிங்கிறீங்களா? நிறைய பேருக்கு விவசாயம் செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அதுக்கெலாம் பெரிய நிலம் இருக்காது. இங்கே என்ன மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய லேண்டு கவர்மெண்ட்டுக்கிட்டே இருக்கும். ஆளுக்கு 1 சென்ட் 2 சென்ட்டுன்னு லீஸுக்கு எடுத்துப்பாங்க, வாடகை எடுத்துக்கிட்டு சும்மா தனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது காய்கறி போடுறது, அதை வச்சு லாபம் பண்ண போகிறதா இல்லை, வேறு வேறு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க. ஆனால் அப்பா விவசாயம் பண்ணிருக்காரு, நம்மளாம் விவசாயம் பண்ணலைங்கிற அந்த ஃபீலிங் இருக்கும்ல, அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் பக்காவாக இந்த ரெடியாக இருக்கு பாருங்க. இந்த குச்சியாக ஊனி இருக்குல்ல, ஒவ்வொரு குச்சிக்கும் 4 குச்சிக்கு நடுவில் இருக்க ஒரு இடம் ஒரு ஆளுக்கு, அவர் வந்து கத்திரிக்காய் மாங்காய் ஏதாவது ஒன்று போட்டு அவர் பண்ணிப்பார். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் இந்த விவசாயம் பற்றி ஒரு ஐடியா வரும். இது அவ்வளோ ஒரு யூஎஸ் இருக்கான்னு தெரியல, பட் இந்த ஸ்டேட்டில் ரொம்ப பிரபலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டவுன்லையும் இந்த மாதிரி ஹாபி ஃபார்மிங்கை பார்க்க முடியும். அப்படியே அந்த பக்கம் திருப்புங்க கேமராமேன், அந்த சைடு நீங்கள் பார்க்கக்கூடிய லேண்டும் அதுதான், அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேண்ட். இதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக இன்னொன்று வச்சுருக்காங்க பாருங்க, அதெல்லாம் தான் நமக்கு சத்த வைத்தறிச்சலாக இருக்குது. என்ன அது இவ்வளோ பெரிய புல்வெளியாக இருக்குது அப்படின்னு விசாரித்தோம்னா, இந்த பொம்மை ஹெலிகாப்டரு இதை கொஞ்சம் பெருசாக பறக்கக்கூடிய கருவிகள்லாம் இருக்கும்ல, அதை கொண்டாந்து வச்சு விளையாடுறதுக்கு இவ்வளோ பெரிய இடமா. எங்கள் ஊரில் அத்தனை லட்சம் பேர் கிரிக்கெட் விளாட்றோம்டா, அதுக்கே இடம் இல்லடா அப்படின்னு நினைக்கிற மாதிரி. விமானத்தை பறக்க விடுறதுக்காக ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்காப்ல. இதை எடுத்து இதுக்கு முதல்ல ஏதோ சார்ஜ் இதெல்லாம் போட்டு ரெடாக பண்ணி காற்று எப்படி இருக்கலாம் பார்த்து அதுக்கப்புறம் விமானத்தை பறக்க விடுவாரா. இந்த விமானத்துடைய ஓனர் யாருன்னா மிஸ்டர் பீட். ஆள் பார்த்தீங்களா இல்லை, வெள்ளை சூலாம் போட்டு அதுக்கு ரெடி ஆகி pleasure meeting you, Mr. Pete. This is radio control. The transmitter's over there. This one runs on a battery, lithium battery. Yo, English எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. How did you get this interest of doing this? Myself, I started in 1990. I was interested in electronics and mechanical things, and a friend of mine had a radio control plane. I went and watched him fly it, and I was pretty fascinated, and I decided to try it myself. Crashed a lot of planes initially. I didn't have any instructions, and then finally I met a guy at a hobby shop back when there were hobby shops around, and he was able to, he was a really good pilot, and he gave me some great instructions, and I learned how to fly much better and not crash as many planes. So yeah. ஆக்சுவலாக நம்ம யோசிக்கவே முடியாத விஷயத்தெல்லாம் இங்கே ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்குது. ரெண்டாவது, யார்கிட்ட வந்தாலும் நல்லா பேசுகிறாங்க. நான் ஏதோ இங்கிலீஷ் படத்தில் தான் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சேன். நேரில் பார்க்கும்போதுமே எல்லாரும் நல்லாவே பேசுகிறாங்க. Thank you, Mr. Pete. You're quite nice. I just wanted to know about this. Okay. So, I will carry this in my YouTube channel. Okay, right. Thank you, Mr. Pete. Good luck. Thank you. தமிழில் இந்த திண்ணை வச்சு கட்டுறது அப்படின்னு ஒரு ட்ரெடிஷன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாராவது வந்தால் உட்காந்து ஓய்வு எடுக்கிறது, வழிபோக்கர்கள் வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, விவசாயம் பார்த்துட்டு வந்தவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்ச்சர் எல்லா இடங்களும் இருந்திருக்கும் போல இருக்கு. இது ரொம்ப ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய வீடுகளில் இந்த திண்ணையை பார்க்க முடியுது. ஏன்னா எல்லாமே விவசாயம் தானே செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாம் வந்து உட்காந்து பேசுறது, இதெல்லாம் விவசாய நிலமாக இருந்திருக்கும். ஒரு பெரிய பண்ணை வீடாக இது இருந்திருக்க கூடும். அப்போ சுற்றி விவசாயம் நடக்கிறப்ப வேலையாட்கள் வந்து ஓய்வு எடுக்கிறது, வழிபோக்கர்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு திண்ணை வச்சு கட்டுற பண்பாடு உலகம் முழுக்க இருந்திருக்க கூடும். ஐம் நாட் ஷுர். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல வீடுகளில் இதுதான் ஓல்டஸ்ட் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த ஓல்டஸ்ட் ஏரியா. இந்த ஓல்டஸ்ட் ஏரியாவில் இந்த திண்ணை வச்சு கட்டியிருக்கக்கூடிய வீடுகளை நிறைய பார்க்கக்கூடியது. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அப்போ மனிதர்கள் ஆரம்ப கட்டத்தில் எல்லாருக்கும் ஏதாவது வசதி செஞ்சுருக்கணும் நம்மகிட்ட இருக்கிற பட்சத்தில் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கணுங்கிற ஒரு மைண்டோட தான் வாழ்ந்துருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் திண்ணை இல்லை, எந்த ஊர்லேயும் திண்ணை இல்லை. இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாரா? இது மாதிரி கல்லால் கட்டப்பட்ட வீடுகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு மாறுபடும். அந்த ஸ்டேட்டினுடைய சீதோஷண நிலை, சூறாவளி, இயற்கை உபாதைகள் இதெல்லாத்தையும் பொறுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் இருக்கும். எல்லாம் பழசு, அம்பூட்டும் பழசு, ஆனால் பார்க்கையில் புதுசுமாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மால் டவுன் ஷாப்பிங் மால். இது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கொயர்மாங்க. இங்கே தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் பலசரக்கு கடை, இந்த பக்கம் ஜிம்மு, நீங்கள் சப்வே இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடை இந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு, துவச்சி அயன் பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ கேட்பாங்க? துவச்சி அயன் வந்து $3 $5 வரைக்குங்க. $5 8 40 400 420. ஆமாம், துவச்சி. ஆனால் பெரும்பாலும் இங்கெல்லாம் நம்ம ஆட்கள் வந்து எல்லாருமே பெரும்பாலும் அவங்களே துவச்சி அவங்களே அயன் பண்ணிப்பாங்க. அவங்களே இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா இஸ்திரி போட தெரியும், பட்டு சேலை எப்படி போடணுன்னு தெரியும், காட்டன் சட்டையை எப்படி போடணுன்னு தெரியும்.
அப்படி தெரியலைன்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து துணியை மாற்றுற மாதிரி வரும். இந்த அயனிங்க்கு போட்டு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மல்டி மில்லியனர் இல்லை ஒரு மில்லியனராக இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. என்ன பாஸ் அயனிங் போட்டு வாங்குறதுக்குலாம் மில்லியனராக இருக்கணுங்கிறீங்க? அதே வேலையை நான் அங்கே செய்கிறதுக்கு இங்கே செய்கிறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3லேருந்து 10 மடங்கு வரைக்கும் சம்பளம் அதிகம். ஸோ மனித உழைப்புக்கான வேல்யூ இங்கே கூட. ஆமாங்க. மனிதர்கள் குறைவாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் மனித உழைப்புக்கான வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அது இங்கே அதிகம். ஏன்னா நம்மளோட 3 மடங்கு மக்கள் தொகை குறைவு, 3 மடங்கு லேண்ட்ஸ்கேப்பு பெருசு. ஹோவல் கனெக்டிகட்டே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டேட் ஆஃப் USA அப்படிங்கிறனால இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்கள் எல்லாமே 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம்னு பழமையான பில்டிங்ஸ். அந்த ட்ரெடிஷன் மாறக்கூடாது அப்படிங்கிறனால அந்த பழமையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டியே.